வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செஷனில் நம்ம கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த செஷன் வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அண்ட் தென் படித்து முடிச்சுட்டு பேசிக்ஸ் தெரியாமல் இருக்கவங்களுக்கு, கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் தெரியாமல் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். இந்த செஷனில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம்னா, கம்ப்யூட்டர்னால் என்ன, அண்ட் தென் வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, அது ஒன்றையும் பற்றி நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் மெயினாக இந்த செஷனில் வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னா என்ன, ப்ரைமரி மெமரினா என்ன, செகண்டரி மெமரினா என்ன, ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, இதை பற்றி நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க செஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்த்துடலாம் கம்ப்யூட்டர்னால் என்னென்னு. கம்ப்யூட்டர் அப்படின்னா இட்ஸ் அன் எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் மிஷின். அப்படின்னா என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு எலக்ட்ரானிக் மிஷின். அண்ட் தென் டேட்டா வந்து எல்லா டேட்டாவையும் ப்ராசஸ் பண்ணும். அண்ட் தென் வாட் இஸ் டேட்டா? டேட்டா அப்படின்னா ஒரு நம்ம கொடுக்குற எல்லாமே வந்து டேட்டா தான். தட் இஸ் இன்ஃபர்மேஷன்னாலும் சரி, இன்ஸ்ட்ரக்ஷன்னாலும் சரி, எல்லாமே வந்து டேட்டா தான். தட் இஸ் டேட்டா அப்படிங்கிறது ரா ஃபேக்ட்ஸ் கிவன் டு த கம்ப்யூட்டர். நம்ம என்ன கொடுத்தாலுமே அது வந்து டேட்டா தான். இன்ஃபர்மேஷன்னாலும் சரி, இன்ஸ்ட்ரக்ஷன்னாலும் சரி தான். அண்ட் தென் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். அண்ட் தென் அந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் consist of various components that all work together to process and store data. கம்ப்யூட்டரில் வந்து வேரியஸ் காம்பனன்ட்ஸ் இருக்குது. அது எல்லாம் சேர்ந்து தான் ஒர்க் ஆகி ஒரு ப்ராசஸ் பண்ணும். அண்ட் தென் ஸ்டோர் பண்ணும் டேட்டாவை. அண்ட் தென் எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கும். தே ஆர் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு CPU, மெமரி, ஸ்டோரேஜ், மதர் போர்ட், பவர் சப்ளை யூனிட், கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட், அண்ட் தென் கூலிங் சிஸ்டம். இதை நம்ம ஒன்று பற்றி எலாபரேட்டாக பார்க்கலாம். இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிபியூனா என்ன, அண்ட் தென் மெமரி, ஸ்டோரேஜ், இந்த மூணையும் இந்த செஷனில் நம்ம கவர் பண்ணலாம். அண்ட் தென் இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, அண்ட் பெரிபரல் காம்பனன்ட்ஸ். ஃபஸ்ட்டு காம்பனன்ட்ஸில் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் பார்ப்போம். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் சிபியூன்னு சொல்லுவோம். சிபியூ அப்படிங்கிறது வந்து பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். And it performs calculation and executes instruction. இந்த CPU என்ன செய்யும்னா எல்லா கால்குலேஷனையும் பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் தென் எக்ஸிக்யூஷன் நடக்கும். இந்த கால்குலேஷனும் எக்ஸிக்யூஷனும் எப்படி நடக்கும் அப்படின்னா, சிபியூவில் வந்து அர்த்தமேட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் அண்ட் தென் கண்ட்ரோல் யூனிட்னு ரெண்டு இருக்கும். இந்த அர்த்தமேட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் தான் எல்லா கால்குலேஷனையும் பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் தென் எக்ஸிக்யூஷன் எங்கே நடக்கும்னா, கண்ட்ரோல் யூனிட் வந்து டேட்டா எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இன்புட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது தான் கண்ட்ரோல் யூனிட்டோட வேலை. அண்ட் தென் எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கும். அண்ட் தென் மெமரி அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் அண்ட் ப்ராசஸிங் தி டேட்டா. டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி அண்ட் தென் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் மெமரி. அதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி இருக்குது. ப்ரைமரி மெமரி அண்ட் செகண்டரி மெமரி. ப்ரைமரி மெமரி அப்படிங்கிறது வந்து வாலட்டைல் மெமரி. செகண்டரி மெமரி அப்படிங்கிறது வந்து நான் வாலட்டைல். நான் வாலட்டைல் இந்த டேர்ம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய டைம் எக்ஸாம்ஸில் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். ப்ரைமரி மெமரியில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரேம் மெமரி, இன்னொன்று வந்து கேட்ச் மெமரி. ரேம் மெமரி அப்படிங்கிறது வந்து இஸ் கால்ட் அஸ் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது வந்து வாலட்டைல் மெமரினா ஒன்றும் இல்லை. நம்ம வந்து வாலட்டைல் மெமரி அப்படின்னா டெம்பரவரி ஸ்டோரேஜ். அதாவது கரண்ட் ஒரு சிஸ்டமில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரண்ட்டாக என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து ரேமில் இருக்கும். நம்ம கரண்ட்டாக என்ன ஒர்க் பண்ணுறோமோ அது எல்லாமே ரேமில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். சப்போஸ் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா ரேமில் வந்து எதுவுமே ஸ்டோர் ஆகாது. நம்ம சேவ் கொடுத்தா மட்டுமே ஸ்டோர் ஆகிருக்கும். இல்லைனா எல்லாமே டெலிட் ஆகிடும். தட் இஸ் அ மீனிங் ஃபார் வாலட்டைல் அப்படின்னா என்னது? டெம்பரவரி ஸ்டோரேஜ். அதாவது எவ்ரிதிங் வில் ரிட்டைன் இன் மெமரி அன்டில் இட்ஸ் பவர் சப்ளை இருக்கிற வரை தான் எல்லாமே ரேமில் வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும். அண்ட் தென் இந்த ரேமில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. என்ன டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டிரேம் அண்ட் எஸ்ரேம்.
DRAM அப்படின்னா டைனமிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, SRAM அப்படின்னா ஸ்டாட்டிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. DRAM அப்படின்னா Dynamic Random Access Memory. It's a type of semiconductor memory. இது வந்து it can be refreshed. It can be refreshed. Thousands of times instruction per second. அவ்வளவுதான். And then SRAM. SRAM அப்படிங்கிறது வந்து Static RAM. It's a static RAM. Static random access memory is a RAM that uses the latching circuit. இங்க வந்து latching circuit வந்து யூஸ் பண்ணுவாங்க. DRAMல வந்து semiconductor memory வந்து யூஸ் பண்ணுவாங்க. SRAM வந்து latching circuit யூஸ் பண்ணுவாங்க. That is flip-flop. Flip-flop எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா it is used to store each bit. ஒவ்வொரு பிட்டையும் ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இந்த latching circuit இதை யூஸ் பண்ணுவாங்க. It's a volatile memory. And then SRAM is faster and more expensive than DRAM. SRAM வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் பண்ணும், ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். டைனமிக் ரேமோட கம்பேர் பண்ணும்போது SRAM வந்து எக்ஸ்பென்சிவாக, DRAM வந்து SRAM வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவே இருக்கும். அண்ட் தென் எங்கே இந்த SRAM யூஸ் பண்ணுவாங்கன்னா கேட்ச் மெமரியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் இன்டர்னல் ரிஜிஸ்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஆஃபர் சிபியூவில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. கேட்ச் மெமரிலையும் இன்டர்னல் ரெஜிஸ்டர்ஸ்லையும் இந்த SRAM வந்து யூஸ் பண்ணுறாங்க. கேட்ச் மெமரி அப்படிங்கிறது வந்து ஒரு மெமரி தான், சின்னதாக இருக்கும் ஆனால் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதோட சைஸ் வந்து எப்படி இருக்கும்னா சின்னதாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் வாலட்டைல் டைப் மெமரி தான் இதுவும். இது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா CPU பக்கத்தில் இருக்கும், CPU மெயின் மெமரிக்கும் பக்கத்தில் வந்து இருக்கும். அண்ட் தென் டெம்பரவரிலி ஸ்டோர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம அடிக்கடி எதை யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து கேட்ச் மெமரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், ஆனால் டெம்பரவரியாக தான் ஸ்டோர் பண்ணும். எதுக்காக இப்படி கேட்ச் மெமரி ஸ்டோர் பண்ணுது அப்படின்னா நம்ம தேடும்போது குயிக்காக வந்து நமக்கு வர்றதுக்கு, குயிக் ப்ராசஸிங்காண்டி தான். by CPU of a computer. குயிக்காக வந்து CPU ப்ராசஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கேட்ச் மெமரினால எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். CPU வந்து ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணும், கேட்ச் மெமரி இருக்கிறதுனால சீக்கிரமாக எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் எடுத்து ப்ராசஸிங் வந்து சீக்கிரமாக நடக்கும். இதுதான் கேட்ச் மெமரி. அண்ட் தென் செகண்டரி ஸ்டோரேஜ் அல்லது ஸ்டோரேஜ் மெமரி அல்லது செகண்டரி மெமரின்னு சொல்லலாம். இந்த செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ நேரம் நம்ம வந்து டெம்பரவரியாக பார்த்தோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெம்பரவரி மெமரி அப்படின்னா வாலட்டைல் மெமரின்னு அர்த்தம். இப்போ இது வந்து செகண்டரி மெமரி அப்படிங்கிறது வந்து ஸ்டோர் பெர்மனண்ட்டாக எல்லா டேட்டாவுமே ஸ்டோர் ஆயிரும். நம்ம என்னென்ன ஸ்டோர் பண்ணுறோமோ எல்லாமே பெர்மனண்ட்டாகவே இருக்கும். செகண்டரி மெமரி தான் நான் வாலட்டைல். செகண்டரி மெமரி என்னது? நான் வாலட்டைல். அண்ட் தென் செகண்டரி மெமரியில் 2 டைப்ஸ் இருக்குது, ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் அண்ட் சாலிட் ஸ்டேட் ட்ரைவ். இது என்னென்னு பார்த்துடலாம். ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் அப்படின்னா மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அண்ட் பெர்மனண்ட்டாக இதுலேயும் டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆயிரும். அண்ட் தென் சாலிட் ஸ்டேட் டிஸ்க் அப்படின்னா ஃப்ளாஷ் மெமரி வந்து யூஸ் பண்ணுவாங்க டு ஸ்டோர் டேட்டா. ஹார்ட் டிஸ்க் என்ன ஸ்டோர் பண்ணுவாங்க? மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. சாலிட் ஸ்டேட் டிஸ்கில் ஃப்ளாஷ் மெமரி யூஸ் பண்ணுவாங்க டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் ரோம் அப்படின்னா ரீட் ஒன்லி மெமரி. இட்ஸ் அ நான் வாலட்டைல் மெமரி. நான் வாலட்டைல்னால் என்னது? பெர்மனண்ட்டாக டேட்டா ஸ்டோர் பண்ணுறது நான் வாலட்டைல். used to store firmware and system software. ரோமில் என்னதுன்னா நான் வாலட்டைல் தான். இது எதுக்காக ரோம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டோர் ஃபிர்ம்வேர் அண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் டேட்டா இன் ரோம் கான் பி எரேஸ்ட் ஈஸிலி. ரோமில் இருக்க டேட்டா வந்து அவ்வளோ சீக்கிரமாக எரேஸ் பண்ண முடியாது. அண்ட் ரோம் கண்டெய்ன்ஸ் 3 டைப்ஸ். ரோமில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ப்ரோம், EEPROM, EEPROM. ப்ரோம் அப்படின்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி, அண்ட் தென் EEPROM அப்படின்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி.
அண்ட் தென் EEPROM அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அண்ட் தென் ப்ரோம்னா என்ன, இதை வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக பார்த்துடலாம். ப்ரோம் அப்படின்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி கேன் பி ப்ரோக்ராம்டு ஒன்ஸ், ஒரே ஒரு திருப்பம் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஆஃப்டர் மேனுஃபேக்சர் ஒன்ஸ் அது வந்து ப்ரோம் உருவாக்கின உடனே ஒரே ஒரு டைம் தான் ப்ரோக்ராம் பண்ண முடியும். இட்ஸ் அ டிஜிட்டல் மெமரி, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் அ டிஜிட்டல் மெமரி. அண்ட் தென் EEPROM அப்படின்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி கேன் பி எரேஸ்டு பை எக்ஸ்போஷர் ஆஃப் UV லைட்ஸ் அண்ட் ரீப்ரோக்ராம்டு. இதில் இருக்க ப்ரோக்ராமை எப்படி எரேஸ் பண்ணலாம், UV லைட்ஸ் மூலமா எரேஸ் பண்ணலாம் அண்ட் ரீப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அதான் எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. அண்ட் தென் எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி கேன் பி எரேஸ்ட் அண்ட் ரீப்ரோக்ராம்ட் யூஸிங் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ். இதை எரேஸ் பண்ணி ரீப்ரோக்ராம் பண்ணலாம். ரீப்ரோக்ராம் எது மூலயமா பண்ணலாம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜ் மூலயமா பண்ணலாம். தேங்க்யூ. அடுத்த செஷனில் மற்ற மீதி காம்பனன்ட்ஸ் எல்லாம் படிக்கலாம். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.